நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க பேபிக்கு வந்து அவங்களோட தாய்ப்பால் பத்தல. அதே மாதிரி அவங்க பேபி வந்து ஃபார்முலா மில்க்கும் வந்து குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோடய பட்டாணி பாப்பாவுக்கும் இப்படி தான் ஸ்டார்டிங் வந்து தாய்ப்பால் பத்தாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாமல் நான் இந்த மாதிரி பேசிஃபயர்லாம் வச்சு அவங்களோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு யாருமே அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு நாள் பாப்பா ரொம்ப அன்கண்ட்ரோலாக அழும்போது தான் நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் டாக்டர் வந்து பாப்பாவுக்கு தாய்ப்பால் பத்தலைன்னு அடிஷ்னலாக ஒரு ஃபார்முலா மில்க் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்குறதா இருந்தால் பாப்பாவுக்கு எல்லாமே இதே மாதிரி வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸில் பாப்பாவுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன தான் வந்து ஃபார்முலா மில்க் கொடுத்தாலும் உங்களோட தாய்ப்பாலை நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாருங்கள். எனக்கு வந்து டாக்டர் வந்து கேலட் கிரானியூல்ஸ்னு இதுதான் எழுதி கொடுத்தாங்க. இது வந்து நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை நான் குடிக்கிறேன். இது குடித்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ எனக்கு தாய்ப்பால் இன்க்ரீஸ் ஆனதும் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மேனுவல் பிரெஸ்ட் பம்ப் வாங்கி என்னோடய பிரெஸ்ட் மில்க்கும் நான் என்ன பண்ணுவேன், பம்ப் பண்ணி வச்சுப்பேன். பாப்பாவுக்கு வந்து ஃபார்முலா மில்க்கும் பிரெஸ்ட் மில்க்கும் வந்து நான் மாற்றி மாற்றி தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு என்ன வந்து பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. பாப்பாவுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக குளிக்க வைங்க, பாடி மசாஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டம்மி டைம் கொடுங்க, பாப்பாவை நல்லா ப்ளே பண்ண விடுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போது இன்க்ரீஸும் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாப்பாவுக்கு வந்து மூக்கு அடைச்சிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். மூக்கு அடைப்பு இருந்தால் கண்டிப்பாக பாப்பா வந்து ஃபீட் எடுக்க மாட்டாங்க, மூச்சு வாங்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு